டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளுக்கும் வெற்றி வேட்பாளர் யார் அப்படின்றதையும் ஒரு சின்ன இன்ட்ரோவையும், யார் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, யார் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்ற நம்மளுடைய சர்வே அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் போகும்போது பலவிதமான ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்துருந்துச்சு. சில பேர் இப்படி ஒரு சர்வே கொடுத்துருக்கீங்களே, இவர் தான் வெற்றி பெறுவார், அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சர்வேக்கள்ல அவங்களுடைய இன்புட்ஸும் நிறைய கொடுத்தாங்க. அண்ட் நிறைய விஷயம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம சர்வே அமைந்திருக்குது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. காரணம் என்னவென்றால் உண்மை நிலவரத்தை நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு பல கமெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு தொகுதியை பத்தி சொல்லும் போதும் பெருவாரியான மக்கள் ஒரு காமனான கமெண்ட் என்ன பார்க்க முடிஞ்சு அப்படின்னா, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து பட்டியல் எவ்வளவு இருக்கக்கூடும், இவர் அதிக பெரிய பணக்காரர், இவர் பெரிய பணக்காரர், பணக்காரர்களாக ஒரு கேண்டிடேட் வரும்போது அது எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின் மக்கள் முன்வைத்திருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கே ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்மளும் பண்ணி பார்ப்போமே, இந்த ஒரு சொத்து பட்டியல் பத்தி ஒரு வீடியோ எடுத்து அது மக்கள் முன்னாடி வச்சா அவங்களுக்கு, ஏன்னா பீப்புள் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னும் போது மக்களுக்கு தேவையான கண்டென்ட் தானே நம்ம கொடுக்கணும். அந்த வகையில நோட்டபிள் கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்திருப்போம். பிளஸ் சில கேண்டிடேட்ஸ் ஸ்பெசிஃபிக்காவே மக்களே கேட்டிருந்தாங்க, இவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது பல வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான டேட்டா இருக்கும். நாங்க ஒரு 2-3 வெப்சைட்டை கிராஸ் செக் பண்ணி காமனா இருக்கிற நம்பர்ஸ் அது பண்ணோம். ஏன்னா ஒரு கேண்டிடேட்டோட சொத்து பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 20-30 பேஜ் கூட சிலதெல்லாம் இருக்குது. அத்தனையும் எடுத்து அது ஒரு ப்ராப்பரான ஆடிட்டிங் பர்சன் தான் அதை பண்ண முடியும். இத்தனை டீடைல்ஸ் எடுத்து எது அவங்களுக்கு லயபிலிட்டியா இருக்கு, எது அவங்களோட டெப்டா இருக்கு அப்படிலாம் ஒரு ப்ராப்பரான ஆடிட்டிங் பர்சனால் தான் பண்ண முடியும். நம்ம பல்வேறு சோர்ஸ்ல கிராஸ் வெரிஃபை பண்ணி அதுல நம்பகத்தன்மையாக இருக்கிற சோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த வகையில நிறைய மக்கள் பிரதானமாக கேட்டிருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் சென்னை தொகுதியில இப்போ பாஜக சார்பாக போட்டியிடுற முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்றதான் பெருவாரியான மக்களின் கேள்வியாக இருந்தது. இது ஒரு நேச்சுரலான ஒரு எதிர்பார்ப்பு தான். காரணம் என்னவென்றால் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மாநில தலைவராக சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அண்ட் ஆளுநர் போன்ற அதிகாரமிக்க பொறுப்புமிக்க பதவி ஒன்று, கௌரவமிக்க பதவி ஒன்று பாஜகவால் தமிழிசை அவர்களின் வேலை நல்லா செஞ்சாரு அப்படின்றதுக்காக ஒரு அங்கீகாரமாக கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் மீறி நான் மீண்டும் மக்கள் பணிக்க வரப்போகிறேன், மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்ட்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை அவர்கள் மீண்டும் மக்களிடையே போட்டியிருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரிதான் பெருவாரியான மக்கள் அதை கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம ஆராய்ச்சி செஞ்ச போது 21 கோடி அவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் மாநில தலைவராக இருந்தவர், இவ்வளவு நாட்கள் ஆளுநராக பதவி வகித்தவர், தனது பெயரில் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு தன்னுடைய சொத்து பட்டியல டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 21 கோடியோடு ஒரு கார் கூட இல்லாம ஒரு வேட்பாளராக தென் சென்னை தொகுதியில் நிற்கிறார். அப்படியே தமிழிசை அவர்களை பத்தி நிறைய கேட்கும் போதே கீழே கமெண்ட்ஸ்ல ஜெயக்குமார் அவர்களுடைய மகனும் அங்கே நிற்கிறாரு. ஸோ ஜெயவர்தன் நிற்கும்போது இவ்வளவு பெரிய அரசியல் வாரிசு, சபாநாயகராக இருந்திருக்கிறார், மினிஸ்டரா இருந்திருக்கிறார், இப்படி எல்லாம் இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் அப்படின்ற அடமொழியோட வரும்போது அவருடைய மகனுடைய சொத்து பட்டியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம அதை அலசி பார்த்ததுல ஜெயவர்தன் அவர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறதாக தெரிகிறது. என்னடா இது, இவ்வளவு நாள் மினிஸ்டரா இருந்தது வெறும் 9 கோடி தான் வச்சிருக்காரா நீங்க நினைக்கிறோம்னா, இது ஜெயவர்தன் அவர்களின் பெயரில் இருக்கும் சொத்து பட்டியல் மட்டும்தான். இது ஜெயக்குமார் அவர்களோட இன்க்ளூட் ஆகி இருக்காது. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு வேட்பாளரும் தன் பெயர் உள்ளது, தனது மனைவி பெயரில் உள்ளது, தங்கள் குடும்பத்தினர் பெயரில் உள்ளது தனித்தனியா தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஜெயவர்தன் அவர்களுடைய தனிப்பட்ட சொத்து பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கோடி ரூபாய்க்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்படியே இருக்கும்போது தென் சென்னையில இருக்கிற ஜெயவர்தன் அவர்களும் தமிழிசை அவர்களும் இவ்வளவு இருக்கும்போது, அடுத்ததாக மத்திய சென்னையில ஒரு பெரிய பிக் ஷாட்டே இருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள். ஸோ தயாநிதி மாறன் அவர்கள் சொத்து பட்டியல் என்ன அப்படின்றதையும் நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்டர்லிங்டா இருக்கிறதால தமிழிசை சவுந்தரராஜன் அண்ட் ஜெயவர்தன் இப்படி எல்லாம் பேசும்போது மத்திய சென்னையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு மீடியா பேரனை நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எஸ், மீடியாவில மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சன் நெட்வொர்க்கின் கலாநிதி மாறன் அவர்களின் தம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னையில அவங்க போட்டியிடும் போது
சன் நெட்வொர்க் கிட்ட என்ன மாதிரியான பிசினஸ் இல்ல அப்படின்றத விரல் விட்டு எண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஆயில் பிசினஸ் தவிர மத்த எல்லா பிசினஸ்லயும் அவங்க கால் பதிச்சிட்டாங்க. ஒரு ஐபிஎல் டீம் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க, இத்தனை சேனல்ஸ் வச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர் வச்சிருக்காங்க, டெலிவிஷன் மீடியால இருந்து பேப்பர் மீடியால இருந்து அவங்க தொடாத ஒரு பிசினஸ் இல்ல அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க பெருமை மிக்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய சொத்தாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வெறும் 7.8 crores ஒன்லி. சோ இதுவும் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வெறும் 7 கோடி 8 கோடி தான் அவங்க சொத்து மதிப்பா? ஏன்னா அவங்க பலவிதமான பிசினஸ்ல வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சிருப்பாங்க. அது டெப்ட் லயபிலிட்டி அப்படின்லாம் வரும்போது அது மிகப்பெரிய கால்குலேஷனாக போகும். நம்ம ஜஸ்ட் எவ்வளவு சொத்து மதிப்பு அப்படின்ற ஒன் வேர்ட் ஆன்சரா நம்ம கொடுக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு 7.8 crores இருக்கு. அப்படியே கொஞ்சம் சென்னையை தாண்டி பார்டருக்கு வந்தோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல, ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்ம சொன்னது ஏற்கனவே டிஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற போகிறார். 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து கம்ஃபர்டபுளான லீடிங்ல வெற்றி பெற போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய நிறைய பிசினஸ் அவர் ரன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு செல்வந்தரான ஒரு வேட்பாளர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய சொத்து மதிப்பீடு படி அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடியது தன்னுடைய பெயரில் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக டிஆர் பாலு அவர்கள் இங்க தெரிவித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய பணக்கார வேட்பாளராக மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக வந்து அவர் களமிறங்க போகிறார். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூரில் நாம் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம். 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை டிஆர் பாலு அவர்கள் பெறப்போகிறார். இதுக்கடுத்து டிஆர் பாலு விட்டுட்டு நம்ம அப்படி ஒன்னும் கொஞ்சம் பார்டரை தாண்டி வந்தோம்னா இந்திய வரலாற்றிலேயே ஒரு திரும்பி பார்க்க வைத்த ஒரு தேர்தல், வேலூர் தேர்தல் வந்து ஒரு இடைத்தேர்தலாக நடந்தது 2019 பொறுத்த வரைக்கும். தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் நடக்க வேண்டிய தேர்தல் 38 தொகுதிகளுக்கு மட்டும் நடந்தது. அதில் வேலூர் தொகுதியில் மட்டும் பண பட்டுவாடா காரணமாக, பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க வாக்காளர்களுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு காரணமாக அந்த தேர்தலை நிறுத்தி வைத்து மீண்டும் ஆகஸ்ட் 5, 2019 நடந்தது. அந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா நடக்குது, அதனால தேர்தலே நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலூர் தொகுதியில 2 பிக் ஷாட்ஸ், கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேர் வந்து மோதுறாங்க. ஸோ வேலூரை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக வேட்பாளராக இருக்கக்கூடியது இப்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகனான கதிரானந்த் அவர்கள். அவர் தன்னுடைய சொத்து மதிப்பாக 88.8 crores வந்து தன்னுடைய சொத்து மதிப்பாக தெரிவித்திருக்கிறார். சோ இவ்வளவு பெரிய சொத்து வச்சுன்னு இருக்கிறவர், அதனாலதான் அவர் பணம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கீழே யாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்கல்ல. பிகாஸ் அவன் சொத்து மதிப்புன்றது தனி, பணம் கொடுப்பது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது வந்து இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வழக்கு. அதில் துரைமுருகன் சார்பாக திமுகவுக்கு ஆதரவாக பணம் கொடுத்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கான வழக்கெல்லாம் விசாரணை இருக்கிறதால நாம் அதை பற்றி பேச தேவையில்லை. இங்கே நாம் குறிப்பிட்டு வரும்போது திமுக சார்பாக கதிரானந்த் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக 88 crores வச்சிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் அப்படின்ட்டு. சோ 2 பிக் ஷாட்ஸ், மிக மிக செல்வந்தரான 2 வேட்பாளர்கள் மோதிக்கொள்ளும் இந்த தொகுதியில வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள். நேயர்களே, ஏசி சண்முகம் அவர்கள் பத்தி நீங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அவருடைய கல்லூரியில வந்து ஒரு எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு அவர் அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்து அந்த ஒரு சாதாரண மேடை பேச்சை வந்து ஒரு மாநாடு பேச்சை போல பிரம்மாண்டமாக ஏசிஎஸ் அவர்கள் நடத்தி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருந்தார். அந்த வகையில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் பெற்ற ஏசி சண்முகம் அவர்களின் சொத்து மதிப்பும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்னு தான் சொன்னோம். அவருடைய சொத்து மதிப்பாக சுமார் 152 கோடி ரூபாயை வந்து அவர் சொத்து மதிப்பாக காண்பித்திருக்கிறார். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேலூர்ல ஒரு பக்கம் கதிரானந்த் அவர்கள் 88.8 கோடியை வந்து சொத்து மதிப்பாக வைத்திருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் ஏசி சண்முகம் அவர்கள் 150 கோடி, கிட்டத்தட்ட 152 கோடியை வந்து தன்னுடைய சொத்து மதிப்பாக காட்டியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான தொகுதி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட கேட்டது வந்து தர்மபுரி தொகுதியை பத்தி கேட்டாங்க. ஏன்னா தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள் ஒரு பிக் ஷாட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரே பல முறை பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு தன்னுடைய தாத்தாவின் பெருமைகளை பற்றி அவர் மீண்டும் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறார். பட் இந்த முறை தர்மபுரி தொகுதியில் இருக்கிறது ஒரே பிக் ஷாட் தான் போட்டி போடுறாங்க. அந்த பிக் ஷாட் அப்படின்னு அந்த 3 கேண்டிடேட்ல நம்ம பண்ணோம்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாமகவின் சௌமியா அன்புமணி அவர்கள்.
சோ இவங்க காலம் காலமாக அரசியல் இருக்கும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க அப்படின்றத நேர்கள் கிட்ட அவர்களுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நேரடியாகவே இருந்தது. அவர் தன்னுடைய சொத்து மதிப்பாக காட்டியிருக்கக்கூடியது 60 கோடி ரூபாயை வந்து காட்டியிருக்கிறாரு. சோ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சியில் இருக்கிறார். சோ இதையெல்லாம் ஒரு ஃபேக்டரா நம்ம வச்சுக்கலாம். இவர்கள் நிச்சயமாக ஒரு பாரம்பரியமான பணக்கார குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா தன்னுடைய சொத்து மதிப்பாக அன்புமணி அவர்களின் மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் 60 கோடி ரூபாயை டிக்ளேர் வந்து செஞ்சிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு தொகுதி வந்து இந்த நம்பரை கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப 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 ஷாக்கிங்கா இருக்கும். இப்படி ஒரு வேட்பாளர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காரா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஈரோடு தொகுதி வந்து பார்க்க போறோம். நேர்களே, ஈரோடுல ரீசெண்டா பை எலெக்ஷன் நடந்த போதே பணம் எந்த அளவுக்கு தண்ணீராக செலவு செய்யப்பட்டது அப்படின்றது வந்து நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இப்பொழுது வேட்பாளரின் சொத்து மதிப்பு இருக்கிறது. நேயர்களே, இது வரைக்கும் நாம பல வேட்பாளர்களுடைய சொத்து பட்டியலை வந்து பார்த்திருப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணக்கார வேட்பாளர்கள் பிளஸ் மக்களின் கவனத்தை பெற்ற வேட்பாளர்கள் பற்றிய பல பேரோட லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் எங்க கிட்ட பல பேருடைய லிஸ்டுகள் இருக்கிறது. குறிப்பாக எல்லாரும் பேராவலோடு எதிர்பார்த்த கோயம்புத்தூர் தொகுதியின் வேட்பாளர் லிஸ்டுகளும் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக பார்ட் 2ல வந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்குதா, இந்தந்த வேட்பாளர்களுக்கு தெரிய வேண்டும் ஏதாவது இருக்குதா அப்படின்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமாக அதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். கோயம்புத்தூர் தொகுதி அவைட்ஸ் இன் பார்ட் 2. நன்றி.